சம்டைம்ஸ் அந்த ஹாஃப் நாலேஜா இருந்துக்கிறது, முழுசா விஷயங்கள் தெரியாம போறப்ப போய் ஏமாந்துறது, பார்த்துக்கலாம் அந்த அந்த தூரத்துல போய் பார்த்துக்கலாங்கிறப்போ காலபுருஷன் அங்கதான் காத்திருக்கோம். அந்த வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக காத்திருக்கோம். போய் நேரம் முட்டி மோதி, ஏன்னா அது ஒரு ஆடு, இந்த ஆட்டு மந்தைகளோடு நீ போயிடக்கூடாது, முட்டி மோதிட்டு வா, வந்து கொஞ்ச நேரம் சிந்தி. அதாவது இவங்கெல்லாம் வந்து சிவன் ஸ்தலங்கள்ல போய் அமைதியா பேசாம உட்காருது. முருகர் வழிபாடு இவங்களுக்கு. முருகர், ஏன்னா முருகர் வந்து விதியை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால மேஷத்துக்கு முருகர் நல்லா கனெக்ட் ஆவாங்க. அங்க போய் அமர்ந்து ஒரு தியான நிலையில பேசாம உட்கார்ந்தாதான் நிதானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு முக்கியம். நிதானம்ங்கிறது கோயிலுக்கு போனா தான் இவங்களுக்கு நடக்கும். இல்ல எங்களுக்கு கடவுள் பக்தி எல்லாம் இல்லை அப்படின்னா கூட நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே ஒரு அமைதியா நிதானமா யாரை பத்தியும் சிந்திக்காம, எதை பத்தியும் சிந்திக்காம, ஏன்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட், மத்தவங்க பெர்ஃபெக்டா இருக்கணும், தன்னை சுத்தி இருக்கவங்க பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவன் இதை செய்யல இவன் அதை செய்யலங்கிற தாட் ப்ராசஸ்லயே இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். நம்மளை பத்தி நம்ம சிந்திக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் கிடையாது. ஆனா இவங்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. இவங்களை பத்தி சிந்திக்கிறது எப்படி இருக்கும்னா செல்ஃப் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஐயோ அவங்களுக்கு வலிக்குமே அப்படிங்கிறது தெரியாது.